Accounting for Share Capital ஓட part 2 video. Previous videoல நம்ம பார்த்தோம். அதாவது consultant வந்து ராம்ஷியாம்க்கு கம்பெனினா என்ன, கம்பெனி எப்படி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுது, அந்த ஷேர்ஸை கேஷ்க்கும் இஷ்யூ பண்ணலாம், இல்ல கன்சிடரேஷன் அதர் தேன் கேஷ்க்கும் இஷ்யூ பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ஷேரை பார்லயும் இஷ்யூ பண்ணலாம், இல்ல பிரீமியம்லயும் இஷ்யூ பண்ணலாம். அப்புறம் கால்ஸ் இன் அட்வான்ஸ்னா என்ன, கால்ஸ் இன் அரியர்ஸ்னா என்ன அப்படிங்கறத அவர் கிளியரா சொன்னாரு. இப்ப ராம்ஷியாம் நெக்ஸ்ட் டே திருப்பி கன்சல்டன்ட்ட பார்க்க வராங்க. அப்ப அந்த கன்சல்டன்ட் கேட்கிறாரு, உங்களுக்கு ஃபர்தரா ஏதாவது டவுட்ஸ் இல்ல கிளாரிபிகேஷன் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ராம் சொல்றாரு, எங்களுக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா, இந்த கால்ஸ் இன் அரியர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னீங்க. அதாவது ஒரு ஷேர் ஹோல்டர் அவரோட பணத்தை பே பண்ணாம போனா, அவரோட ஷேருக்கு கொடுக்க வேண்டிய அந்த கால் மணியை கொடுக்காம போனா அது வந்து கம்பெனிக்கு லாஸ்ன்னு சொன்னீங்க. சோ அப்ப அந்த மாதிரி வந்துச்சுன்னா நாங்க எப்படி அதை டீல் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாரு ராம். ஓகே, சோ அப்போ இந்த கன்சல்டன்ட் சொல்றாரு, அத பத்தி தான் நான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண உங்களை கூப்பிட்டேன். நீங்களே அந்த டவுட்டை ரைஸ் பண்ணிட்டீங்க. சோ வாங்க நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. இவர் மிஸ்டர் எக்ஸ் ஒரு கம்பெனியோட ஷேர் ஹோல்டர். இவர் அந்த கம்பெனில 5000 ஷேர்ஸ் வச்சிருக்காரு. கம்பெனி இன்வைட் பண்ணும்போது ஒரு ஷேர் பிரைஸ் 100 rupees அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்றாங்க. அண்ட் இந்த 100 rupees அவங்க இன்ஸ்டால்மெண்ட்ல கலெக்ட் பண்றாங்க. லைக் 30 rupees application, 20 rupees allotment, 10 rupees premium. So total allotment money அப்படிங்கிறது 30 rupees, அது 10 rupees premium. அதுக்கப்புறம் 30 rupees first call and 20 rupees second and final call. ஓகே, இப்போ மிஸ்டர் எக்ஸ் அந்த ஷேர் ஹோல்டர் என்ன பண்ணிருக்காரு, அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும் போதே அவர் என்ன செஞ்சுட்டாரு, அப்ளை பண்ணும் போதே அவர் அப்ளிகேஷன் மணியை பே பண்ணிட்டாரு. அடுத்தது அலாட்மெண்ட் மணி டியூ வருது, கம்பெனி அவர் கால் பண்ணி அலாட்மெண்ட் மணி டியூவா இருக்கு பே பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த அலாட்மெண்ட் மணியும் அவர் பே பண்ணிட்டாரு பிரீமியமோட. ஓகே, அடுத்தது ஃபர்ஸ்ட் கால் மணி டியூ வருது. அப்போ கம்பெனி கால் பண்ணி இவர்கிட்ட சொல்லும் போது இவர் அந்த ஃபர்ஸ்ட் கால் மணியை பே பண்ணல. அடுத்து செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி டியூ வருது. அப்பவும் கம்பெனி கால் பண்ணி சொல்றாங்க, அவர் அந்த செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணியும் பே பண்ணல. சோ இந்த ஃபர்ஸ்ட் கால் மணி, செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி அவர் பே பண்ணல. இதை நம்ம கால்ஸ் இன் அரியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கால்ஸ் இன் அரியர்ஸ் அப்படிங்கிறது கம்பெனிக்கு ஒரு லாஸ். ஏன்னா இந்த பணத்தெல்லாம் எதுக்காக கலெக்ட் பண்றாங்க, கேபிட்டலுக்காக தான் கலெக்ட் பண்றாங்க. ஓகேவா? சோ இப்போ இவங்க பே பண்ணல இல்லையா, இப்போ 5000 ஷேர்ஸுக்கு அவர் எவ்வளவு பே பண்ணிருக்கணும், இந்த ஃபர்ஸ்ட் கால் மணி செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி சேர்த்து, தட் இஸ் 30 rupees plus 20 rupees 50 rupees பே பண்ணும். சோ 5000 into 50 வந்து 2,50,000 rupees இவரு பே பண்ணிருக்கணும். பட் அவர் பே பண்ணல. சோ 2,50,000ங்கிறது கம்பெனிக்கு ஒரு லாஸ். மத்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே பே பண்ணிட்டாங்க. சோ கம்பெனி அப்படியே விட்டுற முடியாது இல்லையா, அது கால்ஸ் இன் அரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விட முடியாது. சோ கம்பெனி என்ன செய்வாங்க, இவருக்கு ரிமைண்டர் நோட்டீஸ் அனுப்புறாங்க. நிறைய ரிமைண்டர்ஸ் அனுப்புறாங்க, இந்த மாதிரி நீங்க பே பண்ணணும்னு சொல்லி. பட் அவர்கிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் கம்பெனில இருந்து என்ன பண்றாங்க, இவர் கால் பண்ணி சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க பணத்தை பே பண்ணணும், உங்களுக்கு நிறைய ரிமைண்டர்ஸ் அனுப்பிச்சோம், உங்ககிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் இல்லை. இப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் கால் மணியும் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணியும் அரியர்ஸ்ல இருக்கு, அதை கொஞ்சம் பே பண்ணிடுங்க அப்படின்னு கம்பெனில இருந்து சொல்றாங்க. பட் இவர் என்ன சொல்றாரு, இப்ப என்னோட பினான்சியல் பொசிஷன் ஸ்ட்ராங்கா இல்லை, என்னால இப்ப பே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. உடனே இந்த கம்பெனில இருந்து என்ன சொல்றாங்க, அப்படி நீங்க பே பண்ணல அப்படின்னா உங்களோட எல்லா ஷேர்ஸையும் நாங்க கேன்சல் பண்ணிடுவோம். ஏன்னா நாங்க நிறைய ரிமைண்டர்ஸ் அனுப்பிச்சாச்சு, உங்களுக்கு கால் பண்ணி சொல்றோம், இவ்வளவு டைம் கொடுத்தும் நீங்க வந்து பே பண்ணல. சோ அதனால உங்களோட ஷேர்ஸ் எல்லாத்தையுமே நாங்க கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு கம்பெனில இருந்து சொல்றாங்க. ஒரு கம்பெனி எப்ப வந்து ஒரு ஷேர் ஹோல்டரோட ஷேர்ஸை கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னா, அவங்களோட ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அதுக்கு அலோவ் பண்ணா மட்டும்தான் அந்த கம்பெனி இந்த கால்ஸ் இன் அரியர்ஸ் வச்சிருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸோட ஷேர்ஸை கேன்சல் பண்ண முடியும். ஓகே, சோ இப்போ இந்த மிஸ்டர் எக்ஸ் என்ன கேட்கிறாரு, நான் ஏற்கனவே அப்ளிகேஷன் மணி பே பண்ணேன்ல, அதை எனக்கு ரீஃபண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவர் என்ன சொல்றாரு, இந்த கம்பெனில இருந்து, அதை நாங்க ரீஃபண்ட் பண்ண மாட்டோம். நீங்க எந்த மணி எல்லாம் பே பண்ணிட்டீங்களோ, அதாவது உங்க அப்ளிகேஷன் மணி பே பண்ணிருக்கீங்க, அலாட்மெண்ட் பிளஸ் பிரீமியமையும் பே பண்ணிருக்கீங்க, அதை நாங்க ரீஃபண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் உங்க ஷேர்ஸை நாங்க கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டாங்க. ஓகே, இப்ப வந்து இந்த கம்பெனி என்ன செய்வாங்க, மிஸ்டர் எக்ஸுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க. 14 days நோட்டீஸ் ஒண்ணு அனுப்பிச்சு, இந்த மாதிரி உங்களோட ஷேர்ஸ் எல்லாம் நாங்க கேன்சல் பண்றோம் அப்படின்னு நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மிஸ்டர் எக்ஸோட ஷேர்ஸ் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ண முடியும். ஓகே, சோ இப்போ மிஸ்டர் எக்ஸ் வந்து கால்ஸ் இன் அரியர்ஸ் வச்சிருக்காரு. கம்பெனி நிறைய ரிமைண்டர்ஸ் அனுப்பிச்சு காலும் பண்ணி அவர் பேயும் பண்ணாதனால ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சு கேன்சல் பண்ணிட்டாங்க இல்லையா, கேன்சல் பண்றோம்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு கேன்சல் பண்றாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் forfeiture of shares.
ஓகே, forfeiture of sharesங்கிறது cancellation of shares. எதுக்காக கேன்சல் பண்றாங்க? ஏன்னா கால்ஸ் இன் அரியர்ஸ் இருக்கு, அவங்க பே பண்ணல, அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் அந்த பணத்தை பே பண்ணாததுனால கேன்சல் பண்றாங்க. ஓகே, இதுதான் forfeiture of shares. Forfeiture of shares அப்படிங்கிறது cancelling the shares allotted to the shareholder. So company எப்போ shares cancel பண்ணுவாங்க? எப்ப அந்த shareholder வந்து அவங்களோட கால் மணியை பே பண்ணலையோ அப்பதான் cancel பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு கம்பெனியோட ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் வந்து forfeit பண்றதுக்கு அலோவ் பண்ணாதான் ஷேர்ஸை கேன்சல் பண்ண முடியும். ஓகே, அதே மாதிரி அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து எந்த அமௌண்ட் எல்லாம் ரிசீவ் பண்ணிருக்காங்களோ, ஓகே, அப்ளிகேஷன் மணியா இருக்கலாம், இல்ல அலாட்மெண்ட் மணியா இருக்கலாம், எந்த அமௌண்ட்டை கேபிட்டலுக்காக ரிசீவ் பண்ணிருக்காங்களோ அதே மாதிரி பிரீமியம் ரிசீவ் பண்ணியிருந்தா அதை வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. கம்பெனி ரீஃபண்ட் பண்ணாது. எந்த அமௌண்ட் எல்லாம் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்களோ அந்த பணத்தை அவங்க ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க, ஈவன் பிரீமியம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஷேர் கேபிட்டல் இருக்கு இல்லையா, இந்த ஷேர் கேபிட்டல் ரிசீவ் பண்ணதை forfeiture அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. சோ ஏற்கனவே ஷேர் கேபிட்டலுக்கு என்ன அமௌண்ட்லாம் ரிசீவ் பண்ணிருக்காங்களோ அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து அதை forfeiture அப்படிங்கிற அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி பிரீமியம் கலெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட்லயே தான் இருக்கும். ஓகே, சோ இப்போ ஷேர் கேபிட்டலுக்கு கலெக்ட் பண்ண அமௌண்ட்டை என்ன பண்ணுவாங்க? ஷேர் forfeiture அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஆனா செக்யூரிட்டிஸ் பிரீமியம்ல செக்யூரிட்டிஸ் பிரீமியம் கலெக்ட் பண்ண அமௌண்ட் வந்து செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட்லயே தான் இருக்கும். சோ இதுதான் forfeiture of shares and அதோட அக்கவுண்டிங் ப்ரொசீஜர் சொல்றாரு. உங்களுக்கு இப்ப forfeiture of shares அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். இப்ப இதை எப்படி நம்ம ஜேர்னல்ல ரெக்கார்ட் பண்ணோம் அப்படிங்கறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சோ இப்போ வந்து ஒரு கம்பெனி ஷேர்ஸ பார்ல இஷ்யூ பண்ணி forfeit பண்றாங்க அப்படின்னா அதோட ஜேர்னல் என்ட்ரி என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஷேர்ஸ வந்து பார்ல இஷ்யூ பண்ணி forfeit பண்றாங்கன்னா அதோட ஜேர்னல் என்ட்ரி என்னன்னு பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஷேர் கேபிட்டலை டெபிட் பண்ணுவோம். ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் என்ன பண்றோம்? டெபிட் பண்றோம். சோ இந்த அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா number of shares forfeited into called up value per share. number of shares forfeited அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஷேர் ஹோல்டர் கால்ஸ் இன் அரியர்ஸ் வச்சிருக்காரு. அப்ப அவரோட ஷேர்ஸ் என்ன பண்றாங்க? கேன்சல் பண்றாங்க இல்லையா? அவரோட ஷேர்ஸ மட்டும் தான் இங்க எடுத்துக்கணும். அவரோட ஷேர்ஸ் எவ்வளவு forfeit பண்றாங்களோ அதை மட்டும் தான் எடுத்துக்கணும். கம்பெனி ஸ்டார்டிங்ல எவ்வளவு இன்வைட் பண்ணுச்சோ அதை எடுத்துக்க கூடாது. ஏன்னா அதுல எல்லா ஷேர் ஹோல்டர்ஸோட ஷேரும் இருக்கு. இங்க எந்த பர்டிகுலர் ஷேர் ஹோல்டரோட ஷேர்ஸ forfeit பண்றாங்களோ அந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ தான் எடுத்துக்கணும். ஓகே, அடுத்து called up value per share அப்படின்னா இப்போ வந்து 100 rupees face வேல்யூனா அதை என்ன பண்ணுவாங்க? அப்ளிகேஷன், அலாட்மெண்ட், ஃபர்ஸ்ட் கால் அந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு கூப்பிடுறாங்க இல்லையா? அப்ப பிரிச்சு பிரிச்சு எது வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க? எந்த இன்ஸ்டால்மெண்ட் வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க? அப்ளிகேஷன், அலாட்மெண்ட், ஃபர்ஸ்ட் கால் வரைக்கும் கூப்பிட்டிருந்தா அப்ப அப்ளிகேஷன் மணி, அலாட்மெண்ட் மணி, ஃபர்ஸ்ட் கால் மணி வரைக்கும் தான் எடுத்துக்கணும். செகண்ட் கால் மணி இருந்துச்சுன்னா எடுத்துக்கூடாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் கால் வரைக்கும் தான் கம்பெனியே கூப்பிட்டுருச்சு. ஓகே, சோ அப்போ அந்த ஃபர்ஸ்ட் கால் மணி வரைக்கும் தான் எடுத்துக்கணும். அதுதான் called up value per share. ஓகே, சோ number of shares forfeited into called up value per share நம்மளுக்கு ஷேர் கேபிட்டலோட அமௌண்ட் கிடைக்கும். ஓகே, to forfeited shares. forfeited shares ஓட அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா number of shares forfeited into எது வரைக்கும் உங்க மணி ரிசீவ் பண்ணிருக்காங்களோ, எந்த கால் வரைக்கும் மணி ரிசீவ் பண்ணிருக்காங்களோ அதை மல்டிப்ளை பண்ணும். லைக் இப்ப அப்ளிகேஷன் மணி, அலாட்மெண்ட் மணி அந்த ஷேர் ஹோல்டர் கிட்டேந்து கம்பெனி ரிசீவ் பண்ணிருக்கு அப்படின்னா அந்த பணத்தை தான் நம்ம இங்க எடுத்துக்கணும். ஓகே, கால்ஸ் இன் அரியர்ஸ் எடுத்துக்க கூடாது. எது வரைக்கும் அமௌண்ட் ரிசீவ் பண்ணிருக்காங்களோ கம்பெனி அதை தான் இங்க எடுத்துக்குவோம். நம்ம பார்த்தோம்ல forfeiture of shares ஓட அக்கௌண்டிங் என்ன பண்ணுவாங்க? எது வரைக்கும் அமௌண்ட் அந்த ஷேர் ஹோல்டர் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிருக்காங்களோ அதை என்ன பண்றாங்க? forfeited shares அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அதுதான் இங்க பண்றோம். ஓகே, to share allotment. சப்போஸ் ஷேர் அலாட்மெண்ட் வந்து அவர் பே பண்ணல, கால்ஸ் இன் அரியர்ஸா இருந்துச்சு அப்படின்னா அதை கிரெடிட் பண்ணணும். ஓகே, இது எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? number of shares forfeited into allotment money per share. ஓகே, அடுத்தது to share first call, அப்படி ஃபர்ஸ்ட் கால் டியூவா இருந்துச்சு அப்படின்னா, இல்ல டு ஷேர் ஃபர்ஸ்ட் கால், டு ஷேர் செகண்ட் கால், ரெண்டு காலுமே டியூவா இருந்துச்சுன்னா, ஓகே, அப்ப இதோட அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் forfeited into எந்த பர்டிகுலர் கால் அரியரா இருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். நம்மளுக்கு ஷேர் காலோட அமௌண்ட் கிடைக்கும். ஓகே, இதுதான் என்ட்ரி when shares are issued at par and forfeited. ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு கம்பெனி 10,000 shares 10 rupees each அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்றாங்க. இந்த 10 rupees 3 rupees அப்ளிகேஷன், 2 rupees அலாட்மெண்ட், 3 rupees ஃபர்ஸ்ட் கால், 2 rupees செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அப்படின்னு கலெக்ட் பண்றாங்க. ஒரு ஷேர் ஹோல்டர்
1000 ஷேர்ஸுக்கு ஃபர்ஸ்ட் கால் அண்ட் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி பே பண்ணல. ஓகே, சோ அது கால்ஸ் இன் அரியர்ஸ். இப்ப இந்த கம்பெனி என்ன டிசைட் பண்ணிட்டாங்க, இந்த 1000 ஷேர்ஸை ஃபோர்ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க. ஓகே, அண்ட் இங்க பாருங்க, இந்த ஷேர்ஸை வந்து பார்ல தான் இஷ்யூ பண்ணிருக்காங்க, பிரீமியம் பத்தி எதுவுமே சொல்லல. சோ இது பார்ல இஷ்யூ பண்ணிருக்காங்க. சோ இதுக்கான ஃபோர்ஃபீச்சர் என்ட்ரி என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம், ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவோம். சோ அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், எவ்வளோ ஷேர்ஸை ஃபோர்ஃபீட் பண்றாங்களோ, அதாவது இங்க எவ்வளவு ஷேர்ஸ் ஃபோர்ஃபீட் பண்றாங்க, 1000 ஷேர்ஸ். நீங்க 10,000 ஷேர்ஸ்க்கு போடக்கூடாது. ஏன்னா இது ஒரு பர்டிகுலர் ஷேர் ஹோல்டர் இந்த 1000 ஷேர்ஸை பே பண்ணல, அவரோட ஷேர்ஸை தான் கேன்சல் பண்றாங்க. நீங்க 10,000 ஷேர்ஸ்க்கு போட்டீங்க அப்படின்னா எல்லா ஷேர் ஹோல்டர்ஸோட ஷேர்ஸையும் நம்ம கேன்சல் பண்ற மாதிரி மீனிங் ஆயிடும். அப்ப மத்த ஷேர் ஹோல்டர்ஸ் பே பண்ணிருக்காங்கல்ல, இந்த ஷேர் ஹோல்டர் மட்டும் தான் பே பண்ணல. அப்ப மத்த ஷேர் ஹோல்டர் சண்டைக்கு வருவாங்களா மாட்டாங்களா? அப்ப இந்த 10,000 ஷேர்ஸ்க்கு போடாதீங்க. எந்த ஷேர் ஹோல்டர் பே பண்ணலையோ அவரோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்க்கு மட்டும் போடுங்க. சோ 1000 ஷேர்ஸ் இன்டு எவ்வளவு அமௌண்ட் இது வரைக்கும் கால் ஃபார் பண்ணிருக்காங்களோ, கால்ட் அப் மணி அப்படின்றது இப்போ செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் வரைக்கும் கூப்பிட்டு தானே தெரியுது. இந்த 1000 ஷேர்ஸ்க்கு செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி பே பண்ணல, அது அரியர்ஸ் ஆகிருக்குன்னு தெரியுது இல்லையா? அப்ப கால்ட் அப் அப்படிங்கிறது 3 rupees அப்ளிகேஷன் கால் பண்ணிருக்காங்க, 2 rupees அலாட்மெண்ட் கால் பண்ணிருக்காங்க, 3 rupees ஃபர்ஸ்ட் கால் பண்ணிருக்காங்க, 2 rupees செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் பண்ணிருக்காங்க. அப்போ மொத்தமா 10 rupeesயுமே கம்பெனி என்ன பண்ணிருக்காங்க, கால் பண்ணிருக்காங்க. ஓகே, அப்ப கால்ட் அப் மணிங்கிறது இந்த 10 rupees. சோ எவ்வளவு ஷேர்ஸ்க்கு போடணும், எவ்வளவு ஷேர்ஸ் ஃபோர்ஃபீட் பண்ணிருக்காங்களோ அதுக்கு தான் நம்ம போட போறோம். சோ 1000 ஷேர்ஸ் into 10 rupees. ஓகே, 1000 shares into 10 rupees, 10,000 rupees. ஓகே, அடுத்தது நம்ம என்ன பண்ணும், forfeited shares அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணும். இப்ப forfeited shares எப்படி கால்குலேட் பண்ணுவோம், எது வரைக்கும் கம்பெனி கலெக்ட் பண்ணிருக்காங்களோ அமௌண்ட் அதை தான் எடுத்துக்குவோம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா forfeited வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 3 rupees அப்ளிகேஷன் மணி கலெக்ட் பண்ணிட்டாங்க, 2 rupees அலாட்மெண்ட் மணி இந்த 1000 ஷேர்ஸ்க்கு பே பண்ணிட்டாரு. சோ 5 rupees அவர் டோட்டலா பே பண்ணிருக்காரு, ஃபர்ஸ்ட் கால் அண்ட் செகண்ட் கால் தான் பே பண்ணல. சோ இந்த 5 rupees அவர் கலெக்ட் பண்ணிருக்காரு இல்லையா, இதை தான் நம்ம forfeited ஷேர்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். சோ எதோட மல்டிப்ளை பண்ணும், 1000 ஷேர்ஸோட மல்டிப்ளை பண்ணும். சோ 1000 into 5, 5,000 rupees. ஓகே, அடுத்தது எதை பே பண்ணலையோ, கால்ஸ் இன் அரியர்ஸ், இங்க எது இருக்கு, ஃபர்ஸ்ட் கால். சோ அதை ஃபர்ஸ்ட் போடுறோம். To share first call. Okay, amount எப்படி calculate பண்ணுவோம், 1000 shares into first call money எவ்வளவு, 3 rupees. 1000 into 3, 3000. அடுத்தது second and final call pay பண்ணல. So second and final call நம்ம என்ன பண்ண போறோம், credit பண்ண போறோம். To share second and final call account. Amount வந்து 1000 shares into 2 rupees. So 2000. Okay, so இப்படிதான் நம்ம வந்து forfeiture-க்கு calculate பண்ணும். So ஞாபகம் வச்சுக்கோங்க, forfeited sharesல எந்த அமௌண்ட்ட போடுவோம்னா எது வரைக்கும் அந்த ஷேர் ஹோல்டர் பணம் பே பண்ணிருக்காரோ. இங்க பாத்தீங்கன்னா இந்த 3 rupees and 2 rupees பே பண்ணிருக்காரு. சோ அதை தான் இங்க எடுத்துக்கிறோம், 5 rupees சொல்லி அதை தான் எடுக்கிறோம். ஓகே, அதுதான் forfeited sharesக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அண்ட் கேபிட்டல்ல நம்ம கால்ட் அப் வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. கால்ட் அப் அப்படிங்கும் போது கம்பெனி எந்த அமௌண்ட் வரைக்கும் கால் பண்ணிருக்காங்க, எந்த இன்ஸ்டால்மெண்ட் வரைக்கும் கால் பண்ணிருக்காங்களோ அதை தான் இங்க கால்ட் அப்பா எடுத்துப்போம். ஓகே, அண்ட் இங்க கால்ட் அப்ங்கிறது டோட்டலா செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் வரைக்கும் அவங்க கால் பண்ணதுனால 10 rupees மொத்தமா எடுத்துக்கிறோம். அண்ட் forfeited shares தான் இங்க எடுத்துக்கணும், ஓவரால் ஷேர்ஸை எடுத்துக்காதீங்க. எவ்வளவு ஷேர்ஸை forfeit பண்றாங்களோ அதை தான் நீங்க எடுத்துக்கணும். ஓகே, சோ அதுக்கு நரேஷன் எழுதிருங்க. இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு கம்பெனி 10,000 shares 10 rupees each அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்றாங்க. இந்த 10 rupees 3 rupees அப்ளிகேஷன், 2 rupees அலாட்மெண்ட், 3 rupees ஃபர்ஸ்ட் கால், 2 rupees செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அப்படின்னு கலெக்ட் பண்றாங்க. இப்போ ஒரு ஷேர் ஹோல்டர் 1000 ஷேர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் கால் மணி பே பண்ணல. ஓகே, சோ அதனால இவரோட 1000 ஷேர்ஸையும் forfeit பண்ணலாம் அப்படின்னு கம்பெனி டிசைட் பண்ணிட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி செகண்ட் அண்ட் ஃபைனல் காலை இன்னும் கால் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் கால் வரைக்கும் தான் கம்பெனி கால் பண்ணிருக்காங்க, அதுவே அரியர்ஸா இருக்கு. இந்த செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் டியூ அப்படின்னு சொல்லி கம்பெனி எந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்குமே கால் பண்ணல. ஓகே, அண்ட் இது பாத்தீங்கன்னா எகைன் பார்ல தான் இஷ்யூ பண்ணிருக்காங்க. சோ இதுக்கான என்ட்ரி என்னன்னு பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவோம். சோ ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டை என்ன அமௌண்ட் போட்டு டெபிட் பண்ணுவோம், எவ்வளவு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் forfeited, இங்க எவ்வளவு ஷேர்ஸ் forfeited, 1000 ஷேர்ஸ், அதை எடுத்துக்கணும். இன்டு கால்ட் அப் வேல்யூ. கால்ட் அப் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணும், கம்பெனி எந்த அமௌண்ட் வரைக்கும் கால் பண்ணிருக்காங்களோ அதை தான் எடுத்துக்கணும். சோ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா 3 rupees அப்ளிகேஷன், 2 rupees allotment, 3 rupees first call வரைக்கும் தான் கால் பண்ணிருக்காங்க. இன்னும் கம்பெனி செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் பண்ணல. சோ அப்ப 8 rupees தான் நம்மளோட கால்ட் அப் வேல்யூ per share. ஓகே,
So அப்போ 1000 into 8, 8000 வந்து share capital போடுறோம். To share forfeited or forfeited shares account. So இங்க forfeited shares accountல எவ்வளவு amount போடணும்? Number of shares forfeited into இந்த ஷேர் ஹோல்டர் எந்த அமௌண்ட் வரைக்கும் பே பண்ணிருக்காரோ அதை எடுத்துக்கணும். சோ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா forfeited வேல்யூங்கிறது 3 rupees அப்ளிகேஷனும் 2 rupees அலாட்மெண்ட்டும் தான் பே பண்ணிருக்காரு. சோ இந்த 5 rupees தான் நம்ம forfeited வேல்யூ per share அப்படின்னு எடுத்துப்போம். இதை தான் நம்ம forfeited shares அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஓகே, சோ 1000 into 5, 5000 forfeited shares அக்கௌண்ட்டுக்கு போடுறோம். நெக்ஸ்ட் எந்த கால் அரியரா இருக்கோ அதை போட போறோம். சோ இங்க ஃபர்ஸ்ட் கால் அரியரா இருக்கு. டு ஷேர் ஃபர்ஸ்ட் கால். இப்போ இதை எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? 1000 shares into 3 rupees. ஃபர்ஸ்ட் கால் மணி எவ்வளோ? 3 rupees. 1000 into 3, 3000. இதோட நம்மளோட என்ட்ரி முடியுது. ஏன்னா செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் கம்பெனி இன்னும் கால் பண்ணல. கால் பண்ணாதான் தெரியும் அது அரியர்ஸ் இருக்கா இல்லையாங்கிறது. சோ இப்போ forfeit பண்ணும்போது என்ன, ஃபர்ஸ்ட் கால் வரைக்கும் தான் கால் பண்ணிருக்காங்க. சோ அது வரைக்கும் தான் நம்ம என்ட்ரி போடுவோம். ஓகே, சோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கன்சல்டன்ட் சொல்றாரு, உங்களுக்கு இப்ப ஃபோர்ஃபீச்சரோட என்ட்ரி புரிஞ்சிருக்கும். இந்த ஃபோர்ஃபீச்சர் என்ட்ரியில நம்மளுக்கு 2 கேஸ் இருக்கு. ஒரு கேஸ் வந்து கம்பெனி கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணலன்னா எப்படி என்ட்ரி போடணும். இன்னொரு கேஸ் கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் அக்கௌண்ட் கம்பெனி மெயின்டைன் பண்ணா எப்படி என்ட்ரி போடணும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றாரு. சோ இப்போ கேஸ் 1 பார்க்கலாம். அதாவது ஒரு கம்பெனி வந்து கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணல அப்படின்னா எப்படி ஜர்னல் போடணுங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒரு கம்பெனி 10,000 shares 10 rupees each அப்படின்னு சொல்லி ஆஃபர் பண்றாங்க. 3 rupees application, 2 rupees allotment, 3 rupees first call, 2 rupees second and final call. இதுல ஒரு ஷேர் ஹோல்டர் அவரோட 1000 ஷேர்ஸுக்கு ஃபர்ஸ்ட் கால் மணி அண்ட் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி பே பண்ணல. ஓகே, சோ அதனால இந்த 1000 ஷேர்ஸை கம்பெனி கேன்சல் பண்ண போறாங்க. இப்போ இதுக்கு forfeiture என்ட்ரி நம்ம போட போறோம். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஷேர்ஸை வந்து பார்ல தான் இஷ்யூ பண்ணிருக்காங்க. ஓகே, சோ இப்போ ஜர்னல்ல ஃபர்ஸ்ட் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவோம். சோ ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? 1000 shares into called up value. Called up value இங்க என்னது? செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் வரைக்குமே கால் பண்ணிருக்காங்க. அதனால தான் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் இந்த 1000 sharesக்கு அரியர்ஸ் இருக்கு அப்படின்னு தெரியுது. சோ called up வேல்யூன்னு சொல்லும்போது அப்ளிகேஷன், அலாட்மெண்ட், ஃபர்ஸ்ட் கால், செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் வரைக்கும் கம்பெனி கால் பண்ணிட்டாங்க. சோ called up வேல்யூ அப்படின்றது 10 rupees. ஓகே, இதை ஆட் பண்ணீங்கன்னா 10 rupees வரும். சோ இங்க என்ன அமௌண்ட் போடுவோம்? 1000 எவ்வளோ ஷேர்ஸ் forfeit பண்றாங்க? 1000 into called up value 10 rupees. So 10,000 rupees. Okay. 2 forfeited shares. Forfeited sharesல எதை போடுவோம்? இதே number of shares. Okay. Forfeited number of shares into எது வரைக்கும் அந்த ஷேர் ஹோல்டர் பே பண்ணிருக்காரோ, எந்த மணி வரைக்கும் பே பண்ணிருக்காரு? அப்ளிகேஷன், அலாட்மெண்ட். So forfeited வேல்யூங்கிறது 3 plus 2 5 rupees. So இங்க அமௌண்ட் வந்து 1000 into 5 5000. ஓகே, அடுத்தது ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அரியர்ஸா இருக்கு. ஓகே, இப்ப அரியர்ஸை நம்ம ரெக்கார்ட் பண்ணோம். இங்க பாருங்க, கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணல கம்பெனி. சோ கம்பெனி மெயின்டைன் பண்ணலன்னா ஒரு ரொம்ப சிம்பிள். இந்த ஃபர்ஸ்ட் கால், செகண்ட் கால் எந்த கால்லாம் அரியரா இருக்கோ அதை அப்படியே ஜர்னல்ல காட்டுவோம். கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணல அப்படின்னா எந்த கால்ஸ் அரியர்ஸா இருக்கோ அதை ஓப்பனா நம்ம ஜர்னல்ல காட்டுவோம். அவ்வளவுதான். ஓகே, சோ இப்போ டு ஷேர் ஃபர்ஸ்ட் கால், ஏன்னா ஃபர்ஸ்ட் கால் மணி அரியரா இருக்கு. So 1000 into 3, 3000. அதே மாதிரி second and final call அரியரா இருக்கு. So to share second and final call 1000 into 2, 2000 rupees. அவ்வளவுதான். So calls and arrears account maintain பண்ணல அப்படின்னா நம்ம இதே மாதிரி தான் journal போடுவோம். Like forfeiture பார்த்தோம் இல்லையா? அதாவது எந்த கால் அரியரா இருக்கோ அதை ஓப்பனா ஜர்னல்ல போடுறோம். ஓகே, அடுத்தது வந்து இப்போ கம்பெனி கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றாங்க. ஓகே, கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா எப்படி ரெக்கார்ட் பண்ணுவோங்கிறத பார்க்கலாம். சோ ஷேர் கேபிட்டல் அதே தான் அமௌண்ட், forfeited shares அதே தான் அமௌண்ட். இப்ப கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றாங்க இல்லையா? சோ அதனால அவங்க என்ன செய்வாங்க? கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்னு ஓபன் பண்ணுவாங்க. கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் அக்கௌண்ட்னு சொல்லி ஒன்னு ஓபன் பண்ணுவாங்க. ஓகே, சோ இப்போ அதை கிரெடிட் பண்ணுவோம். 2 calls and arrears. இப்போ இதோட அமௌண்ட் எப்படி போடுவோம்னா, இப்போ கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணல அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்யறோம்? எந்தெந்த கால் அரியரா இருக்கோ அதை ஓப்பனா ஜர்னல்ல காமிச்சோம். இப்ப கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றாங்கன்னா எந்தெந்த கால் அரியரா இருக்கோ அதை அப்படியே டோட்டல் பண்ணி கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் அக்கௌண்ட்ல காட்டிடுவோம். ஓகே, சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா 1000 into 3 rupees ஃபர்ஸ்ட் கால் மணி டியூ இல்லையா? So 1000 into 3. இங்க வந்து final call 1000 into 2. So 1000 into 2. So 1000 into 3 3000. 1000 into 2 2000. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நம்ம என்ன செய்ய போறோம்? இங்க போட்டுற போறோம்.
5000 அவ்வளவுதான். சோ கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் அக்கௌண்ட்னு ஒண்ணு மெயின்டைன் பண்ணா எந்த கால்லாம் அரியரா இருக்கோ அதை டோட்டல் பண்ணி கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க. கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணல அப்படின்னா எந்த கால்ஸ் அண்ட் அரியர் எந்த அமௌண்ட் எல்லாம் கால்ஸ் அண்ட் அரியர்ஸா இருக்கோ அதை ஜேர்னல்ல காட்டிருங்க. அவ்வளவுதான். கன்சல்டன்ட் சொல்றாரு, இப்ப வந்து ஷேர்ஸ் கம்பெனி பார்ல இஷ்யூ பண்றாங்க, அதை ஃபோர்ஃபீட் பண்றோம்னா எப்படி என்ட்ரிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்ப சப்போஸ் ஒரு கம்பெனி வந்து ஷேர்ஸ் பிரீமியம்ல இஷ்யூ பண்ணியிருந்தா எப்படி அதோட ஃபோர்ஃபீச்சர் என்ட்ரி அப்படிங்கறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இதுல நம்மளுக்கு ரெண்டு கேஸ் இருக்கு. அதாவது கம்பெனி என்ன பண்றாங்க, பிரீமியம்ல இஷ்யூ பண்றாங்க, அதை ஃபோர்ஃபீட் பண்றாங்க. சோ அப்போ இதுல நம்மளுக்கு ரெண்டு கேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து செக்யூரிட்டிஸ் பிரீமியம் ரிசீவ் ஆயிடுச்சு. ஓகே, செக்யூரிட்டிஸ் பிரீமியம் ரிசீவ் பண்ணிட்டாங்க, அந்த ஷேர் ஹோல்டர் பே பண்ணிட்டாரு செக்யூரிட்டிஸ் பிரீமியம். இன்னொரு கேஸ் வந்து அந்த ஷேர் ஹோல்டர் வந்து செக்யூரிட்டிஸ் பிரீமியம் பே பண்ணல. இந்த ரெண்டு கேஸ்க்கு எப்படி நம்ம ஃபோர்ஃபீச்சர் என்ட்ரி போட போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம்னு சொல்றாரு. இப்ப இங்க பாருங்க, இந்த 100 rupees அப்ளிகேஷன்ல 30 rupees கலெக்ட் பண்றாங்க, 20 rupees அலாட்மெண்ட். அதை தவிர்த்து அலாட்மெண்ட்ல வந்துட்டு பிரீமியம் 5 rupees இருக்கு. ஓகே, சோ டோட்டல் அலாட்மெண்ட் மணி 25 rupees. சோ பிரீமியம் இருக்கு. இந்த அலாட்மெண்ட் மணியும் பிரீமியமையும் இந்த பர்சன் பே பண்ணிட்டாரு, அந்த ஷேர் ஹோல்டர் பே பண்ணிட்டாரு. இப்ப அடுத்தது ஃபர்ஸ்ட் கால் வந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கால்ல வந்து 30 rupees ஃபேஸ் வேல்யூ, அதுக்கப்புறம் 5 rupees பிரீமியம் இருக்கு. சோ டோட்டலா ஃபர்ஸ்ட் கால் மணி 35 rupees. பட் இந்த ஃபர்ஸ்ட் கால் மணியும் பே பண்ணல, அதோட பிரீமியமையும் பே பண்ணல. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல அலாட்மெண்ட்டும் பிரீமியமும் பே பண்ணிட்டாரு. பட் இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் காலும் அதோட பிரீமியமையும் பே பண்ணல. ஓகே, சோ இததான் நம்ம பார்க்க போறோம். இப்போ ஒரு கம்பெனி பிரீமியம்ல இஷ்யூ பண்ணி ஃபோர்ஃபீச்சர் என்ட்ரி போடுறாங்க அப்படின்னா இதுலயும் நம்மளுக்கு ரெண்டு கேஸ் இருக்கு. ஒண்ணு வந்து அந்த கம்பெனி கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணல, இன்னொன்னு வந்து கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றாங்க. சோ கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணலன்னா என்ன அர்த்தம், எந்த கால் வந்து அரியரா இருக்கோ அதை அப்படியே டைரக்டா ஜர்னல்ல போட போறோம். ஓகேவா? இப்போ இதுல ரெண்டு கேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து செக்யூரிட்டிஸ் பிரீமியம் ரிசீவ் ஆயிடுச்சு. ஓகே, செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அந்த ஷேர் ஹோல்டர் கிட்ட இருந்து ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி என்ட்ரின்னு பார்க்கலாம். சோ இங்க ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்றோம். எப்படி டெபிட் பண்ணுவோம், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் forfeited into called up value per share. சோ called up வேல்யூன்னு எடுக்கும்போது பிரீமியமே எடுக்கக்கூடாது, ஃபேஸ் வேல்யூவை தான் எடுத்துக்கணும். அது கால் மணியோட ஃபேஸ் வேல்யூவை தான் எடுக்கணும், பிரீமியமே எடுக்கக்கூடாது. ஓகே, to forfeited shares. Forfeited shares எப்படி போடுவோம், number of shares forfeited into எது வரைக்கும் அமௌண்ட் ரிசீவ் பண்ணிருக்காங்களோ அந்த ஷேர் ஹோல்டர் கிட்ட இருந்து அந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகே, அகைன் இங்கேயும் நம்ம பிரீமியம் எடுக்கக்கூடாது, ஃபேஸ் வேல்யூ தான் எடுக்கணும். to share allotment. Suppose share allotment calls in arrears இருந்துச்சு அப்படின்னா number of shares forfeited into allotment money. ஓகே, அடுத்தது to share call or calls account. So எந்தெந்த first call second call அதை நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகே, சோ அகைன் இங்கேயும் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் forfeited into கால் மணி, அவ்வளவுதான். ஓகே, இது வந்து எப்ப போடுறோம், கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணலாம், ஆனா செக்யூரிட்டிஸ் பிரீமியம் ரிசீவ் ஆயிடுச்சு. சோ ரிசீவ் ஆயிடுச்சுன்னா அந்த செக்யூரிட்டிஸ் பிரீமியம் இங்க காட்டவே இல்லை பாருங்க. ஓகே, அதே மாதிரி செக்யூரிட்டிஸ் பிரீமியம் ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா கம்பெனி ஃபோர்ஃபீட் பண்ணும்போது இந்த செக்யூரிட்டிஸ் பிரீமியம் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க, ரீஃபண்ட் பண்ணவும் மாட்டாங்க. அதே மாதிரி ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க. செக்யூரிட்டிஸ் பிரீமியம்ங்கிறது செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட்லயே தான் இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கம்பெனி வந்து கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணல, கம்பெனி என்ன பண்ணிருக்காங்க, பிரீமியம்ல இஷ்யூ பண்ணி ஃபோர்ஃபீட் பண்றாங்க. சோ செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அமௌண்ட்டும் ரிசீவ் ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம எப்படி ஜர்னல் போடணுங்கிறது பார்க்கலாம் ஒரு எக்ஸாம்பிள்ல. இப்ப பாருங்க, 10,000 ஷேர்ஸ் 10 rupees ஈச் அப்படின்னு சொல்லி கம்பெனி இஷ்யூ பண்றாங்க அண்ட் அதை 1 rupee பிரீமியம்ல இஷ்யூ பண்றாங்க. சோ 10 rupeesங்கிறது ஃபேஸ் வேல்யூ, 1 rupeeங்கிறது பிரீமியம். சோ 3 rupees அப்ளிகேஷன்ல கலெக்ட் பண்றாங்க, 3 rupees அலாட்மெண்ட். இந்த 3 rupees அலாட்மெண்ட் இன்க்ளூடிங் பிரீமியம். சோ அப்போ ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு அலாட்மெண்ட்ல 2 rupees, பிரீமியம் 1 rupee. சோ 3 rupeesல 1 rupee பிரீமியம் போச்சுன்னா 2 rupees தான் அலாட்மெண்ட் மணி, ஃபேஸ் வேல்யூ. ஓகேவா? 3 rupees ஃபர்ஸ்ட் கால், 2 rupees செகண்ட் அண்ட் ஃபைனல் கால். 1000 ஷேர்ஸுக்கு வந்து ஒரு ஷேர் ஹோல்டர் பே பண்ணல, ஃபர்ஸ்ட் கால் மணியை பே பண்ணல. ஓகே, செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணியை இன்னும் காலே பண்ணல கம்பெனி. ஓகே, இப்போ இதுக்கு ஜர்னல் ரெக்கார்ட் பண்ண போறோம். சோ இங்க கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணல, பட் இந்த பிரீமியம் 1 rupee ரிசீவ் பண்ணிடுச்சு. ஓகேவா? இப்ப பாருங்க, ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்ல எதை போடுவோம், எவ்வளவு ஷேர்ஸ் ஃபோர்ஃபீட் பண்ணிருக்காங்களோ 1000 ஷேர்ஸ். கால்ட் அப் வேல்யூ அப்படின்றது எப்படி கால்குலேட் பண்ணுவோம்,
3 rupees application கால் பண்ணிருக்காங்க, 2 rupees allotment கால் பண்ணிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ தான் எடுத்துக்கோங்க, பிரீமியம் எடுக்க கூடாது. 2 rupees ஃபேஸ் வேல்யூ எடுக்கணும், 3 rupees சேர்த்து எடுக்காதீங்க, பிரீமியம் எடுக்க கூடாது. சோ பிரீமியம் கழிச்சிட்டு மிச்சம் இருக்கிற 2 rupees தான் எடுத்துக்கணும். ஓகேவா? அடுத்தது ஃபர்ஸ்ட் கால் பண்ணிருக்காங்க 3 rupees. இன்னும் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் பண்ணல. சோ அதனால அதை எடுத்துக்க கூடாது. So 3 rupees application, 2 rupees allotment and 3 rupees first call. Okay, இந்த 3 rupeesல allotment moneyல premium இருக்கு. premium நம்ம called upல எடுக்க கூடாது. Okay, ஏன்னா securities premium amount receive ஆயிடுச்சு. அந்த securities premium amount எங்க இருக்கும்? securities premium accountல தான் இருக்கும். So இங்க போடக்கூடாது. ஓகேவா? So 8 rupees. இப்போ 1000 into 8, 8000 rupees. Okay, 2 forfeited shares. Forfeited shares என்ன பண்ணும்? Number of shares forfeited into forfeited value. So forfeited value அப்படின்னு சொல்லும்போது எது வரைக்கும் receive பண்ணியிருக்காங்களோ amount அதை தான் போடுவோம். So இங்க forfeited value பாருங்க, application money 3 rupees, allotment money 2 rupees. Again இந்த allotment moneyல premium include பண்ணல, face value தான் போடுறோம். Okay, so 3 plus 2, 5 rupees. So 1000 into 5, 5000. Okay, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. called up value, forfeited valueல premium எடுக்க கூடாது. premium இல்லாம face value மட்டும் தான் எடுத்து போடணும். Okay, அடுத்தது எந்த கால் இப்ப வந்து அரியர்ல இருக்கு? first call. இங்க calls in arrears account maintain பண்ணல, which means இந்த first call அரியரா இருக்குன்னு journalல காட்ட போறோம். So to share first call, amount வந்து 1000 into 3, 3000 rupees. இது வந்து securities premium receive பண்ணிட்டாங்க, calls in arrears account maintain பண்ணலனா. Case 1லயே, அதாவது calls in arrears account company maintain பண்ணல, அதுக்கப்புறம் securities premium amount receive பண்ணல company. ஓகேவா? So shares என்ன பண்ணிருக்காங்க? securities premiumல issue பண்ணிருக்காங்க, but securities premium amount receive ஆகல. அதே மாதிரி company calls in arrears account maintain பண்ணல. So இதுக்கு journal எப்படி போடணுங்கிறத பார்க்கலாம். share capital account debit. Okay, இதை எப்படி calculate பண்ணுவோம்? number of shares forfeited into called up value. called up valueல premium எடுக்காதீங்க, face value மட்டும் எடுத்துக்கோங்க. Okay, அடுத்தது securities premium account debit. securities premium என்ன பண்றோம்? debit பண்றோம். Okay, securities premium, அதாவது நீங்க premium receive பண்றீங்கன்னா கம்பெனிக்கு எக்ஸ்ட்ரா பணம் தானே உள்ள வருது. அப்ப கம்பெனிக்கு அது என்னது? கெயின். அப்ப என்ன பண்ணிருப்பீங்க? securities premium கிரெடிட் பண்ணுவீங்க. கெயின்னா நம்ம என்ன செய்வோம்? நாமினல் ரூல் படி அதை கிரெடிட் பண்ணுவோம். இப்ப securities premium வரல, அப்ப கம்பெனிக்கு அது என்ன? லாஸ். சோ அதனால டெபிட் பண்றோம். ஓகே, சோ இது அமௌண்ட் எவ்வளவு போடுவீங்கன்னா number of shares forfeited into premium per share. சோ premium எவ்வளவுன்னு கொடுத்திருப்பாங்க இல்லையா, அதால மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு இந்த அமௌண்ட் கிடைக்கும். 2 forfeited shares. So forfeited sharesல அதே மாதிரிதான் number of shares forfeited into எது வரைக்கும் பணம் வந்திருக்கோ, forfeited value எது வரைக்கும் பணம் receive பண்ணிருக்காங்களோ அதை மல்டிப்ளை பண்ணா இந்த forfeited shares கிடைக்கும். இங்க பிரீமியமா நம்ம போடக்கூடாது, பிரீமியம் எடுத்துக்காதீங்க, face value மட்டும் தான் போடணும். to share allotment. So share allotment due இருந்துச்சுன்னா அதை போடணும். இங்க share allotment நம்ம போடும்போது total share allotment போடணும். சப்போஸ் நம்மளுக்கு வந்து ஷேர் அலாட்மெண்ட் 20 rupees face value, அதுல பிரீமியம் 10 rupees இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 30 rupees நம்மளோட டோட்டல் அலாட்மெண்ட் மணி இல்லையா, அந்த டோட்டல் அலாட்மெண்ட் மணியும் இங்க போடணும். ஓகே, இங்க பிரீமியம் போட்டுட்டோம் அதனால அலாட்மெண்ட் போட மாட்டோம்லாம் கிடையாது. டோட்டல் அலாட்மெண்ட் மணி 30 rupees இன்க்ளூடிங் பிரீமியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா 20 rupees face value அலாட்மெண்ட் ஓடுது, 10 rupees பிரீமியம் அப்படின்னா 30 rupeesக்குமே இங்க கால்குலேட் பண்ணி போடணும். ஓகே, டு ஷேர் கால் ஆர் கால்ஸ் அக்கௌண்ட், அதே மாதிரி தான் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் forfeited into call money. அவ்வளவுதான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, calls and arrears account maintain பண்ணல, securities premium amount receive பண்ணல கம்பெனி. ஓகேவா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ ஒரு கம்பெனி 10,000 shares 10 rupees each at a premium of 1 rupee அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, so 10,000 shares, அதோட face value 10 rupees, premium 1 rupee. 3 rupees application, 3 rupees allotment including premium. அப்ப allotment ஓட face value 2 rupees, premium 1 rupee. 3 rupees on first call, 2 rupees on second and final call. 1000 sharesக்கு வந்து ஒரு ஷேர் ஹோல்டர் ஃபர்ஸ்ட் கால் மணியும் பே பண்ணல, அலாட்மெண்ட் மணியும் பே பண்ணல. சோ அலாட்மெண்ட் மணியில என்ன இருக்கு? பிரீமியமும் இருக்கு. அப்ப பிரீமியம் நாட் ரிசீவ்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் இன்னும் கூப்பிடவே இல்லை. சோ இதுக்கு எப்படி ஜர்னல் போடணுங்கிறத பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்ல என்ன பண்ணுவோம்? நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் forfeited 1000 into called up value. சோ called up value எப்படி கால்குலேட் பண்ணுவீங்கன்னா 3 rupees application, allotment வந்து face value எவ்வளோ? 2 rupees. 3 rupeesல 1 rupee premium போச்சுன்னா
allotment face value 2 rupees. So அந்த 2 rupees தான் எடுத்துக்கணும். Okay. Plus 3 rupees first call. Second call இன்னும் called up இல்ல, call பண்ணல. So அதனால first call 3 rupees வரைக்கும் தான் எடுத்துக்கிறோம். 8 rupees. So 1000 into 8, 8000. ஓகே, இப்ப செக்யூரிட்டிஸ் பிரீமியம் ரிசீவ் பண்ணல, ஏன்னா அலாட்மெண்ட் மணியை பே பண்ணலன்னா பிரீமியமும் பே பண்ணிருக்க மாட்டாங்க. அப்ப செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட் டெபிட். ஓகே, இங்க அமௌண்ட் எவ்வளவு போடணும்? 1000 into பிரீமியம் அமௌண்ட் எவ்வளவு? 1 rupee. So 1000 into 1000. ஓகே, 2 forfeited shares. forfeited sharesல எப்படி forfeited value calculate பண்ணுவோம்? எது வரைக்கும் ரிசீவ் பண்ணிருக்காங்களோ. So எது வரைக்கும் இங்க ரிசீவ் பண்ணிருக்காங்க? 3 rupees அப்ளிகேஷன் மணியை மட்டும் தான் ரிசீவ் பண்ணிருக்காங்க இல்லையா? So 1000 into 3, 3000. ஓகே, 2 share allotment. allotment pay பண்ணல, so அதனால 2 share allotment. calls and arrears வந்து allotmentல இருக்கு. So இங்க போடும்போது நீங்க இந்த total 3 rupees போடணும். So 1000 into 3, 3000. இங்க நான் பிரீமியம் போட்டேன் அதனால போட மாட்டேன்லாம் கிடையாது. இங்க allotment போடும்போது இந்த total பிரீமியமோட சேர்த்து தான் இங்க போடணும். ஓகே, 2 share first call. first call எவ்வளவு இருக்கு? 1000 into 3, 3000. அவ்வளவுதான். இப்ப கேஸ் 2 பாக்குறோம். கேஸ் 2 வந்து கம்பெனி கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் அக்கவுண்ட் மெயின்டைன் பண்றாங்க. ஓகேவா? கம்பெனி கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் அக்கவுண்ட் மெயின்டைன் பண்றாங்க. எகைன் இதுக்குள்ள ரெண்டு கேஸ் இருக்கு. ஒன்னு வந்து செக்யூரிட்டிஸ் பிரீமியம் ரிசீவ் பண்றாங்க, இன்னொரு கேஸ் செக்யூரிட்டிஸ் பிரீமியம் ரிசீவ் பண்ணல. ஓகே, சோ கேஸ் 2 வந்து கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் அக்கவுண்ட் மெயின்டைன் பண்ணுது கம்பெனி, அண்ட் அதுல ஃபர்ஸ்ட் கேஸ் பாக்குறோம், செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அமௌண்ட் ரிசீவ் பண்ணிட்டாங்க கம்பெனி. சோ இப்ப என்ட்ரி என்னங்கறத பார்க்கலாம். ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட் டெபிட். So amount வந்து number of shares forfeited into called up value. இங்க premium எடுக்க கூடாது, face value மட்டும் தான் எடுக்கணும். 2 forfeited shares, again number of shares forfeited into forfeited value. premium எடுக்க கூடாது, face value தான் எடுக்கணும். இங்க calls and arrears account maintain பண்றாங்க. So எந்த amount எல்லாம் calls and arrears இருக்கோ அது தனித்தனியா நம்ம காட்ட மாட்டோம். அதுக்கு பதிலா 2 calls and arrears account அப்படி டோட்டலா காட்டுவோம். ஓகே, சோ எந்த அமௌண்ட் எல்லாம் நம்மளுக்கு ரிசீவ் ஆகலையோ கால்ஸ் அண்ட் அரியர்ஸா இருக்கோ அதை டோட்டலா இங்க போட்டுருவோம். இதுதான் கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் அக்கவுண்ட் மெயின்டைன் பண்ணல. அதுல ஃபர்ஸ்ட் கேஸ் செக்யூரிட்டிஸ் பிரீமியம் ரிசீவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, கம்பெனி வந்து கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் அக்கவுண்ட் மெயின்டைன் பண்றாங்க, அதுல செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அமௌண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு. ஓகேவா? சோ இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு கம்பெனி 10,000 shares 10 rupees each at a premium of 1 rupee அப்படின்னு இஷ்யூ பண்ணுது. 3 rupees application, 3 rupees allotment including premium, 3 rupees on first call, 2 rupees on second and final call. ஒரு ஷேர் ஹோல்டர் 1000 ஷேர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் கால் மணி பே பண்ணல, அலாட்மெண்ட் மணி பே பண்ணிட்டாரு. சோ அதனால பிரீமியம் ரிசீவ் ஆயிடுச்சு. ஓகே, செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் இன்னும் காலே பண்ணல. சோ ஃபர்ஸ்ட் கால் வரைக்கும் தான் கம்பெனி கால் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம ஜர்னல் பார்க்கலாம். ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட், ஷேர் கேபிட்டல் 1000 into called up value. So called up value அப்படின்றது இங்க என்னது? 3 rupees plus 2 rupees. allotmentல 2 rupees தான் எடுக்கணும், பிரீமியமே எடுக்காதீங்க. plus 3 rupees. So 8 rupees. 1000 into 8, 8000. ஓகே, அடுத்தது செக்யூரிட்டிஸ் பிரீமியம் ரிசீவ் பண்ணிட்டாங்க. சோ அதனால அதை டெபிட் பண்ண மாட்டோம். அது செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கவுண்ட்லயே தான் இருக்கும், அதை டெபிட் பண்ண மாட்டோம். 2 forfeited shares. So forfeited sharesல என்ன வேல்யூ போடுவீங்க? எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணிருக்காங்களோ. சோ இங்க பாத்தீங்கன்னா 3 rupees அப்ளிகேஷன்லயும் 2 rupees allotment ஃபேஸ் வேல்யூ மட்டும் தான் எடுக்கணும். ஓகேவா? சோ 3 plus 2 5. So 1000 into 5, 5000. ஓகே, 2 calls and arrears account மெயின்டைன் பண்றாங்க. சோ அப்ப என்ன செய்யணும்? நம்ம calls and arrears account அப்படின்னு எழுதுறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கால்னு எழுதாம calls and arrears account. இங்க ஃபர்ஸ்ட் கால் மட்டும் தானே பே பண்ணல, அப்ப 1000 into 3, 3000. That's all. கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் அக்கவுண்ட் கம்பெனி மெயின்டைன் பண்ணுது, ஆனா செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அமௌண்ட் ரிசீவ் ஆகல. ஓகேவா? கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் அக்கவுண்ட் மெயின்டைன் பண்ணுது, செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அமௌண்ட் ரிசீவ் ஆகல. இதுக்கு ஜர்னல் எப்படிங்கறத பார்க்கலாம். ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட்டை டெபிட் பண்றோம். சோ அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? நம்பர் ஆஃப் forfeited shares into called up value. சோ called up value எடுக்கும்போது ஃபேஸ் வேல்யூ தான் எடுப்போம், பிரீமியம் எடுக்க மாட்டோம். ஓகே, இப்போ செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அமௌண்ட் ரிசீவ் ஆகல அப்படின்னா செக்யூரிட்டிஸ் பிரீமியம் வரல அப்படின்னா கம்பெனிக்கு அது லாஸ். சோ அதனால டெபிட் பண்றோம். செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கவுண்ட் டெபிட். சோ இங்க வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் forfeited into பிரீமியம் per share அது கொடுத்திருப்பாங்கல்ல, அதை போட்டுருங்க. 2 forfeited shares. forfeited sharesல number of shares forfeited into forfeited value. again இங்க பிரீமியம் எடுக்க கூடாது, ஃபேஸ் வேல்யூ தான் எடுக்கணும். இங்க calls and arrears account மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா 2 calls and arrears அப்படின்னு போட்டுருவோம். ஓகே, எந்த அமௌண்ட் ரிசீவ் ஆகலையோ அதை இந்த calls and arrears குள்ள போடுறோம். கம்பெனி
கம்பெனி வந்து கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுது. ஆனா செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அமௌண்ட் ரிசீவ் ஆகல. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு கம்பெனி 10,000 ஷேர்ஸ் 10 rupees each at a premium of 1 rupee அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணுது. 3 rupees application, 3 rupees allotment including premium. So allotment ஓட face value என்னது? 3 minus 1, 2 rupees தான் face value allotmentக்கு. 3 rupees first call, 2 rupees second and final call. ஒரு ஷேர் ஹோல்டர் 1000 ஷேர்ஸ்க்கு அலாட்மெண்ட் மணியும் ஃபர்ஸ்ட் கால் மணியும் பே பண்ணல. சோ இந்த அலாட்மெண்ட் மணியில என்ன இருக்கு? பிரீமியம் இருக்கு. அந்த பிரீமியமும் ஒரு பே பண்ணல. சோ பிரீமியம் நாட் ரிசீவ்ட். ஓகே, செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் இன்னும் கூப்பிடவே இல்லை கம்பெனி. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கால் வரைக்கும் தான் கால் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கு நம்ம ஜேர்னல் போடலாம். ஸோ ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட். ஷேர் கேபிட்டல் என்ன போடுவோம்? நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் forfeited into called up value. ஸோ இங்க called up value அப்படின்னு சொல்லும் போது அப்ளிகேஷனோட 3 rupees, அலாட்மெண்ட்ல ஃபேஸ் வேல்யூ மட்டும் தான் எடுக்கணும், பிரீமியம் எடுக்கக்கூடாது. ஸோ 2 rupees தான் அலாட்மெண்ட் பிளஸ் 3 rupees ஃபர்ஸ்ட் கால். ஸோ 8 rupees வரைக்கும் தான் கால்ட் அப். செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் இன்னும் கால் பண்ணல. So 1000 into 8, 8000. Okay, அடுத்தது செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அமௌண்ட் ரிசீவ் பண்ணல. ஓகேவா, அவர் பே பண்ணல. அப்ப செக்யூரிட்டிஸ் பிரீமியம் என்ன பண்ணுவோம்? நம்ம டெபிட் பண்ணுவோம். ஏன்னா அது லாஸ். செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட் டெபிட் 1000 into பிரீமியம் அமௌண்ட் எவ்வளவு? 1 rupee. So 1000 into 1, 1000. ஓகே, டூ forfeited shares. forfeited shares அப்படிங்கிறது இது வரைக்கும் அந்த ஷேர் ஹோல்டர் என்ன அமௌண்ட் பே பண்ணிருக்காரோ அதை தான் நம்ம forfeited அப்படின்னு சொல்லுவோம். forfeited value. ஓகே, சோ இங்க forfeited வேல்யூங்கிறது இந்த அப்ளிகேஷன் மணி மட்டும் தான் பே பண்ணிருக்காரு, 3 rupees. ஓகே, சோ 1000 into 3, 3000 forfeited shares அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். அடுத்தது இங்க கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றாங்க. அதனால இண்டிவிஜுவலா அலாட்மெண்ட் ஃபர்ஸ்ட் கால்னு காட்டாம இது ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணி கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் அக்கௌண்ட்ல போட்டுருவோம். சோ டு கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் அக்கௌண்ட் 1000 into 3 அலாட்மெண்ட் இந்த இடத்துல போடும்போது பிரீமியமோட சேர்த்து தான் போடுவோம். சோ 1000 into 3 plus 1000 into 3 ஃபர்ஸ்ட் காலுக்கு. சோ இது வந்து அலாட்மெண்ட்டுக்கு, இது ஃபர்ஸ்ட் காலுக்கு. 1000 into 3 plus 1000 into 3, 6000. ஓகே, ராம் அந்த கன்சல்டன்ட் கிட்ட சொல்றாரு, நீங்க சொல்லி கொடுத்த forfeiture என்ட்ரி எல்லாமே புரியுது. இப்ப நான் வந்து சப்போஸ் ஒரு 5000 ஷேர்ஸ் forfeit பண்றேன் அப்படின்னா அதுக்கான ஷேர் கேபிட்டல் என் கம்பெனிக்கு கிடைக்காதுல்ல. இப்ப அந்த 5000 ஷேர்ஸை வச்சு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாரு. இந்த கேன்சல் பண்ண அந்த 5000 ஷேர்ஸை வச்சு நான் என்ன பண்ண முடியும்னு கேக்குறாரு. அதுக்கு கன்சல்டன்ட் சொல்றாரு, இவர் ஒரு ஷேர் ஹோல்டர், இவர்கிட்ட 5000 ஷேர்ஸ் இருக்கு. இவர் வந்து ஃபர்ஸ்ட் கால் மணியும் செகண்ட் கால் மணியும் பே பண்ணாதனால கம்பெனி இவரோட 5000 ஷேர்ஸையும் forfeit பண்ணிட்டாங்க. இப்ப கம்பெனி என்ன பண்றாங்க? இன்னொரு பர்சனுக்கு இவர்கிட்ட forfeit பண்ண இந்த 5000 ஷேர்ஸை சேல் பண்றாங்க. ஓகே, என்ன பண்றாங்க? இன்னொரு பர்சனுக்கு இவர்கிட்ட forfeit பண்ண 5000 ஷேர்ஸை சேல் பண்றாங்க, இஷ்யூ பண்ணல. இத நம்ம reissue of forfeited shares அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன சொல்லுவோம்? reissue of forfeited shares. இது வந்து issue of shares கிடையாது, இது sale of shares. So reissue of forfeited shares அப்படிங்கிறது sale of shares, not an issue of shares. கம்பெனி forfeited shares reissue பண்றது 3 கேஸ்ல பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து reissue வந்து பார்ல பண்றது, செகண்ட் reissue வந்து டிஸ்கவுண்ட்ல பண்றது, தேர்ட் reissue வந்து பிரீமியம்ல பண்றது. இப்ப இதுக்கான ஜேர்னல் என்ட்ரியா பார்க்கலாம். இப்ப கம்பெனி வந்து forfeited shares பார்ல ரீஇஷ்யூ பண்றாங்க அப்படின்னா அதோட ஜேர்னல் என்ட்ரி என்னன்னு பார்க்கலாம். பார் அப்படிங்கிறது ஃபேஸ் வேல்யூக்கே அவங்க ரீஇஷ்யூ பண்றாங்க. 10 rupees ஃபேஸ் வேல்யூனா 10 rupeesக்கே அவங்க என்ன பண்றாங்க? ரீஇஷ்யூ பண்றாங்க. ஓகே, சோ இப்போ என்ன ஆகும்? கம்பெனி சேல் பண்ணிட்டாங்க ஷேர். சோ அப்போ பணம் உள்ள வருது. அப்ப பேங்க் அக்கவுண்ட்டை நம்ம என்ன பண்ணணும்? டெபிட் பண்ணணும். எதுக்காக இதை ரீஇஷ்யூ பண்றாங்க? ஷேர் கேபிட்டலுக்காக. சோ ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட்டை கிரெடிட் பண்ணும் டு ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட். சோ ரீஇஷ்யூ அட் பார்க்கு பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட் தான் ஜேர்னல் என்ட்ரி. அடுத்தது டிஸ்கவுண்ட்ல அப்படின்னா ஃபேஸ் வேல்யூ விட கம்மியான வேல்யூல ரீஇஷ்யூ பண்றாங்க. இப்ப வந்து ஃபேஸ் வேல்யூ வந்து 10 rupees அப்படின்னா ரீஇஷ்யூ பண்றது 8 rupeesக்கு பண்றாங்க. அப்ப 2 rupeesங்கிறது என்னது? டிஸ்கவுண்ட். அப்ப இந்த 2 rupeesங்கிறது கம்பெனிக்கு லாஸ். ஓகேவா? சோ லாஸ்னா அதை என்ன பண்ணுவோம்? டெபிட் பண்ணுவோம். சோ இதுக்கு ஜேர்னல் என்ட்ரி ரீஇஷ்யூ பண்ணாலே கேஷ் உள்ள வருது. சோ பேங்க் அக்கவுண்ட்டை டெபிட் பண்ணுங்க. இப்ப லாஸ் இருக்கு இல்லையா? டிஸ்கவுண்ட்னா லாஸ். அப்போ என்ன பண்றோம்? forfeited shares அக்கவுண்ட்டை டெபிட் பண்றோம். லாஸ்க்கு என்ன பண்றோம்? forfeited shares அக்கவுண்ட்டை டெபிட் பண்றோம் டு ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட். எதுக்காக ரீஇஷ்யூ பண்றோம்? ஷேர் கேபிட்டலுக்காக. சோ ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட்டை கிரெடிட் பண்றோம். ஓகே, அடுத்தது பிரீமியம். பிரீமியம்னா ஃபேஸ் வேல்யூ விட ஜாஸ்தியான அமௌண்ட்ல ரீஇஷ்யூ பண்றது. இப்ப ஃபேஸ் வேல்யூ 10 rupeesனா ரீஇஷ்யூ பிரைஸ் வந்து 12 rupees வச்சுக்கோங்க. ஓகே, அப்ப 2 rupees என்னது? கெயின். அப்ப பிரீமியம் என்ன பண்ணுவோம்? நம்ம
கிரெடிட் பண்ணுவோம். ஓகே, சோ ரீஇஷ்யூ பண்ணா பேங்க்குக்கு பணம் வருது. சோ பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்றோம். அடுத்தது டு ஷேர் கேபிட்டல். எதுக்காக ரீஇஷ்யூ பண்றோம்? ஷேர் கேபிட்டலுக்காக. டு ஷேர் கேபிட்டல். இப்ப பிரீமியம்ங்கும் போது அது கெயின். சோ கெயினை வந்து கிரெடிட் பண்றோம் டு செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட். அவ்வளவுதான். இதுதான் ரீஇஷ்யூ ஆஃப் ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸோட 3 கேஸ். ஓகே, அதோட ஜர்னல் என்ட்ரி பார்த்தோம். இப்போ இந்த பேங்க் அக்கௌண்டோட அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுங்கிறத பார்க்கலாம். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ரீஇஷ்யூட், எவ்வளோ ஷேர்ஸ் ரீஇஷ்யூ பண்றாங்களோ இன்டூ ரீஇஷ்யூ பிரைஸ், இதுவும் கொடுத்திருப்பாங்க. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ரீஇஷ்யூட் இன்டூ ரீஇஷ்யூ பிரைஸ். அடுத்தது ஷேர் கேபிட்டலோட அமௌண்ட் எப்படி போடுவோம்? நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ரீஇஷ்யூட் இன்டூ பெய்ட் அப் வேல்யூ பெர் ஷேர். சொல்லுவாங்க எவ்வளோன்னு. ஸோ பெய்ட் அப் வேல்யூ பெர் ஷேர், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ரீஇஷ்யூட். சோ ஃபோர்ஃபீச்சர் பார்க்கும்போது எவ்வளவு ஷேர்ஸ் ஃபோர்ஃபீட் பண்றோமோ அதை வச்சு போட்டோம். ரீஇஷ்யூங்கும் போது எவ்வளவு ஷேர்ஸ் ரீஇஷ்யூ பண்றாங்களோ அதை வச்சு போடுவோம். சோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ரீஇஷ்யூட் இன்டு பெய்ட் அப் வேல்யூ பெர் ஷேர். ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து, அதாவது இந்த டிஸ்கவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ரீஇஷ்யூட் இன்டு பெய்ட் அப் வேல்யூ பெர் ஷேர், பெய்ட் அப் வேல்யூ பெர் ஷேர் மைனஸ் ரீஇஷ்யூ பிரைஸ். இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ். ஓகே, சோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இல்ல அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு வேல்யூ போடுவீங்க, ஷேர் கேபிட்டல்ல ஒரு வேல்யூ போடுவீங்க. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா டிஸ்கவுண்ட், அதாவது இந்த ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ் அக்கௌண்டோட அமௌண்ட் வந்துரும். ஓகே, அடுத்தது மேக்ஸிமம் பெர்மிசிபிள் டிஸ்கவுண்ட் ஆன் ரீஇஷ்யூ ஆஃப் ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ். இப்போ ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ் ரீஇஷ்யூ பண்றாங்க அப்படின்னா எவ்வளவு டிஸ்கவுண்ட் மேக்ஸிமமா கொடுக்க முடியும்? மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட், ஏன்னா அது லாஸ், ரொம்ப லாஸ்லயும் கம்பெனிக்கு போக கூடாதுல்ல. சோ எவ்வளவு மேக்ஸிமம் பெர்மிசிபிள் டிஸ்கவுண்ட் அப்படின்னா அமௌண்ட் ஃபோர்ஃபீட்டட் ஆன் ரீஇஷ்யூட் ஷேர்ஸ். சோ எது வரைக்கும் அமௌண்ட் கலெக்ட் பண்ணிருக்காங்களோ அந்த ஷேர் ஹோல்டர் கிட்ட இருந்து, இப்ப ஷேர் அப்ளிகேஷன் மணி, ஷேர் அலாட்மெண்ட் மணி, சோ எது வரைக்கும் அவங்க கலெக்ட் பண்ணிருக்காங்களோ அந்த ஃபோர்ஃபீட்டட் வேல்யூ ஆன் ரீஇஷ்யூட் ஷேர்ஸ் வரைக்கும் தான் நம்ம பண்ண முடியும். ஓகே, அதுதான் மேக்ஸிமம் பெர்மிசிபிள் டிஸ்கவுண்ட் ஆன் ரீஇஷ்யூ ஆஃப் ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ். ஓகே, அண்ட் மினிமம் ரீஇஷ்யூ பிரைஸ் அப்படின்றது வந்து இஷ்யூ பிரைஸ் லெஸ் அமௌண்ட் ஃபோர்ஃபீட்டட். இஷ்யூ பிரைஸ் எவ்வளவுக்கு இஷ்யூ பண்றாங்க லெஸ் அமௌண்ட் ஃபோர்ஃபீட்டட். இது வரைக்கும் ஃபோர்ஃபீட்டட் வேல்யூ எவ்வளவோ அதை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு மினிமம் ரீஇஷ்யூ பிரைஸ் கிடைக்கும். இதுதான் ரீஇஷ்யூ ஆஃப் ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸோட அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட். கன்சல்டன்ட் ராம்ஷியாம் கிட்ட கேக்குறாரு, இப்போ இந்த ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ் அக்கவுண்ட்ல ஒரு அமௌண்ட் இருக்கும்ல, இந்த அமௌண்ட்டை கடைசியா கம்பெனி என்ன செய்வாங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ராமுஷியாமும் தெரியலையே சார், என்ன செய்வாங்க நீங்களே சொல்லுங்க சார் அப்படின்னு கேக்குறாங்க. ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ் அக்கவுண்ட்ல இருக்கிற பேலன்ஸை நம்ம கடைசியா டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோங்கிறது அப்புறம் பார்க்கலாம். இதுல 2 கேஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஃபோர்ஃபீட் பண்ண எல்லா ஷேர்ஸையும் ரீஇஷ்யூ பண்றது. இன்னொரு கேஸ் வந்து ஃபோர்ஃபீட் பண்ண எல்லா ஷேர்ஸையும் ரீஇஷ்யூ பண்ணாம ஒரு பார்ட் ஆஃப் த ஷேர்ஸை மட்டும் ரீஇஷ்யூ பண்றது. ஓகே, சோ இப்போ இதை பாருங்க, எல்லா ஷேர்ஸையும் ரீஇஷ்யூ பண்றது அப்படின்னா, இப்போ ஒரு ஷேர் ஹோல்டர் இருக்காரு, அவர்கிட்ட 5000 ஷேர்ஸ் இருக்கு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் கால் அண்ட் செகண்ட் கால் பே பண்ணாதனால அவரோட ஷேர்ஸை ஃபோர்ஃபீட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த 5000 ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸையும் கம்பெனி என்ன பண்றாங்க, இன்னொரு பர்சனுக்கு அதை சேல் பண்றாங்க, ரீஇஷ்யூ பண்றாங்க. அப்ப மொத்தமா கேன்சல் பண்ண 5000 ஷேர்ஸையுமே என்ன பண்ணிட்டாங்க, சேல் பண்ணிட்டாங்க. இதுதான் when all the forfeited shares are reissued. இந்த கேஸ் பாருங்க, ஒரு ஷேர் ஹோல்டர் இருக்காரு, அவர்கிட்ட 5000 ஷேர்ஸ் இருக்கு. இவர் செகண்ட் கால் மணி பே பண்ணாதனால இவரோட ஷேர்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த 5000 ஷேர்ஸ்ல கம்பெனி என்ன பண்ணுதுன்னா ஒரு 2000 ஷேர்ஸை மட்டும் இன்னொரு பர்சனுக்கு சேல் பண்ணுது. ஓகே, 5000ல 2000 ஷேர்ஸ், 5000 ஷேர்ஸ் ஃபோர்ஃபீட் பண்ணாங்க. அந்த ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ்ல 2000 ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸை மட்டும் சேல் பண்ணுது, ரீஇஷ்யூ பண்ணுது. ஓகே, அதுதான் when all the forfeited shares are not reissued. ஓகே, இப்போ இதுக்கு என்ட்ரி என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ கடைசியா என்ன பண்ணுவாங்க, forfeited shares அக்கவுண்ட்ல இருக்கிற அமௌண்ட் எடுத்து கேபிட்டல் ரிசர்வ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. சோ forfeited shares account debit to capital reserve. இந்த கேஸ்ல எவ்வளவு அமௌண்ட் பேலன்ஸ் இருக்கோ forfeited shares அக்கவுண்ட்ல அதை அப்படியே என்ன பண்ணுவாங்க, கேபிட்டல் ரிசர்வ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஓகே, இந்த கேஸ்ல அதாவது பார்ட் ஆஃப் த forfeited shares தான் ரீஇஷ்யூ பண்றாங்க அப்படின்னா இதுக்கும் ஜர்னல் என்ட்ரி சேம் தான். forfeited shares account debit to capital reserve இதே என்ட்ரி தான். பட் இந்த கேபிட்டல் ரிசர்வை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். சோ எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா amount forfeited divided by number of shares forfeited into number of shares reissued. சோ அமௌண்ட் எவ்வளவு ஃபோர்ஃபீட் பண்ணிருக்கோம்னு நம்மளோட ஃபோர்ஃபீச்சர் என்ட்ரி இருக்கும் இல்லையா, அதுல கிரெடிட்ல போட்டிருப்போம்ல ஃபோர்ஃபீட்டட் ஷேர்ஸ்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு, அதை இங்க போடுவோம். டிவைடட் பை எவ்வளவு ஷேர்ஸ் ஃபோர்ஃபீட்டட், ஓகே, இன்டு எவ்வளவு ஷேர்ஸ் ரீஇஷ்யூட். இந்த கேஸ்ல 5000 ஷேர்ஸ் வந்து ஃபோர்ஃபீட்டட், 2000 ஷேர்ஸ் ரீஇஷ்யூட்.
ஓகே, இதை கண்டுபிடிச்சா இங்க ஒரு வேல்யூ வரும். இதுல இருந்து நம்ம என்ன பண்றோம், ரீஇஷ்யூ டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்றோம். ரீஇஷ்யூ டிஸ்கவுண்ட்ங்கிறது ரீஇஷ்யூ பண்ணும்போது டிஸ்கவுண்ட்ல பண்றாங்கல்ல, அப்போ நம்ம அந்த என்ட்ரியில பேங்க் அக்கவுண்ட் டெபிட், forfeited shares account debit to share capital போட்டிருப்போம். அந்த forfeited shares account debitல ஒரு வேல்யூ இருக்கும்ல அந்த டிஸ்கவுண்ட்ல, அதை தான் இங்க போடுறோம். ஓகே, அதை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு அமௌண்ட் கேபிட்டல் ரிசர்வ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணுங்கிறது கிடைக்கும். அதுக்கப்புறம் அதை இந்த என்ட்ரியில போடுறோம். So forfeited shares account debit to capital reserve. ஓகே, சோ இப்போ இந்த கேபிட்டல் ரிசர்வ்ல இருக்கிற அமௌண்ட்ங்கிறது நம்மளுக்கு கெயின், கேபிட்டல் நேச்சர்ல உள்ள கெயின். ஓகே, சோ இது கேபிட்டல் கெயின், கேபிட்டல் ரிசர்வ்ல இருக்கிற அமௌண்ட். கன்சல்டன்ட் இப்ப ராம்ஷியாம் கிட்ட கேக்குறாங்க, உங்களுக்கு இப்போ அந்த டவுட் கிளியர் ஆயிடுச்சா? இப்ப நீங்க என்ன ஃபர்ஸ்ட் கேட்டீங்க, கால்ஸ் அண்ட் அரியர்ஸ் இருந்தா அந்த ஷேர்ஸ்ல இருந்து பணமே வராது, அது கம்பெனிக்கு லாஸ். இப்ப அதை நாங்க எப்படி ட்ரீட் பண்ணணும்னு கேட்டீங்க, அதை நான் டீடைல்டா சொல்லிட்டேன். சோ forfeiture என்ட்ரி போடுறோம், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன செய்யறோம், ரீஇஷ்யூ என்ட்ரி போடுறோம், அப்புறமா அந்த forfeiture அக்கவுண்ட்ல இருக்கிற பேலன்ஸ் எடுத்து கேபிட்டல் ரிசர்வ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா அப்படின்னு கேக்குறாங்க ராமன் ஷியாம். இப்போ கிளியரா புரிஞ்சிருச்சு சார், நாங்க ரெடியா இருக்கோம் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்கு. சோ ஃபர்தரா அதுக்கான ஸ்டெப்ஸ் நாங்க எடுக்கிறோம். வேற ஏதாவது ஃபர்தர் கிளாரிபிகேஷன் இருந்தா உங்ககிட்ட கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லிட்டு குட் பை சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஹோப் உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ அண்ட் செகண்ட் வீடியோ ஆஃப் அக்கவுண்டிங் ஆஃப் ஷேர் கேபிட்டல் கிளியரா எல்லா பேசிக்ஸும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.